மக்களே, the secret ingredient is always love in the kitchen. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, how to make a fried rice with your roommate's mushroom leftover. ஸோ மஷ்ரூம் லெஃப்ட் இருக்குது. சாப்பாடு அதுக்கேற்ற மாதிரி அளவு ஒரு பர்சனுக்கு ஏற்ற மாதிரி வச்சாச்சு. தக்காளி வெங்காயம், அப்புறமேல உங்களுக்கு எவ்வளோ பிடிக்குமோ அவ்வளோ கருவேப்பிலை, வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய், என்னென்ன காரம் பிடிக்காது. அப்புறமேல் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருக்குது, அப்புறம் முட்டை இருக்குது. ஸோ பார்க்கலாம். அப்புறமேலு நான் ஸ்பெஷல் இன்க்ரீடியன்ட் இந்த கோதுமை எடுத்து வச்சேன் மதியம் சப்பாத்தி பண்ணும்போது. இது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நீ ரைஸ்லேயே போட்டு மிக்ஸ் பண்ணி ஒரு புது விதமாக பண்ணிவிடலாம். ஸோ வெல்கம் டு மை ஃபர்ஸ்ட் வீடியோ. இது வந்துட்டு இந்த சேனலுக்கு எந்த பர்பஸும் கிடையாது. ஜஸ்ட்டு நான் வெட்டியாக இருக்கேன், வேலையில் விட்டு தூக்குனாங்கன்னா ஒரு பேக்கப் காச்சு இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா போடுறேன். ஓகே பாய். இதுங்க நான் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிட்டு கூப்பிட்றேன். கடாயை வச்சாச்சு, அடுப்பு எரியுது, எண்ணெய் ஊற்றியாச்சு, அப்புறமேல் கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் எல்லா இன்க்ரீடியன்ஸையும் அப்படியே எடுத்து கொட்டுங்க. அவ்வளோதான். நம்மளுக்கு வந்து ஸ்டெப் 1 ஸ்டெப் 2லாம் கிடையாது. எல்லாமே போட்டு அப்படியே சாப்பிட்ற வேண்டியதான். இதுக்கப்புறம் கொஞ்சமாக ஜீரா ஏன் போடுறோன்னு தெரியாது, ஆனால் எனக்கு ரொம்ப ஃபேவரெட்டு ஜீரா ஒன்று. அப்புறம் அசஃபொட்டிடா போடுறது பெருங்காயம். பெருங்காயம் போடுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதனாலேயே நான் போடுவேன். எதுக்கு இது சோம்பு போட்டால் வாசம் தெரியுது, இல்லாட்டினா அதையும் போடுவேன். இருங்க, கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து போடுறேன். பேஸ்ட்டு போட்டாச்சு. மிக்ஸ் கரோ. அப்புறமேல இந்த கோதுமை போடுவோம், எப்படி இருக்கும்னு தெரியல, பார்த்துக்கலாம். பேசாமல் ஃபேஸுக்கு யூஸ் பண்ணிக்கலாமோ? சரி, ஓகே. இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம், கொஞ்சம் ட்ரை இருக்கமாக இருக்குது. எண்ணெய் இன்னும் என்னவோ போடணுமா? போதும் தான் நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்ச உப்பு போடணும். அதை தான் சூப்பராக மறந்துடுறேன். உப்பு, பிங்க் சால்ட், தைராய்டு வரக்கூடாது என்பதற்காக. இவ்வளோ உப்பு போதும் என்று தான் நினைக்கிறேன். போட்டாச்சு. உப்பு, பெப்பர் இங்கே பார்த்தீங்களா, அழகான எங்களோட இது. மஞ்சத்தூள், இதையும் போடுவோம். வரவே மாட்டேங்குது. வந்துடுச்சு. இதில் ஃபுல்லாக மஞ்சளாக இருக்குது. அப்புறமேலு பெப்பர் இப்போவே போடலாமா? சாப்பிட்டதுக்கப்புறம் போடலாமா? போட்டாச்சு. இந்த குரூப்பில் வேறு எப்பா பார்த்தாலும் அப்டேட்டட் பிளானுங்க போடுவாங்க. ஏன்டா தூங்கவே மாட்டீங்களாடா? எப்படா வேலை செய்வீங்க? சரி, இது ஓகே. ஓரளவுக்கு எல்லாம் கலர் மாறிடுச்சு. இப்போ வந்து முட்டையை உடச்சி ஊற்றிட்டு உங்களுக்கு கூப்பிட்றேன். முட்டை போட்டாச்சு. இப்போ வந்து கலக்கு கலக்கினதுக்கப்புறம் சாப்பாடு போட்டு ஓ மை காட். இந்த ஒரு பொடி, அந்த பொடி இது வந்து எங்கள் மம்மி செஞ்சு கொடுத்த பொடி. நான் வந்து யூஸ் பண்ணாமல் சுற்றுறேன். அதை வந்து கொஞ்சம் போடுவோம். அவ்வளோதான். என்ன சாப்பாடுனே தெரியாமல் நம்ம வந்து ஜாலியாக எல்லாத்தையும் போட்டு சாப்பிட போகிறோம். கைஸ், ஒரு கையில் கஷ்டமாக இருக்குது. நான் மட்டும் கன்சிஸ்டண்ட்டாக இல்லைன்னா கம்முன்னு ஒரு ட்ரைபாடு வாங்கிட்டேன். ஓகே, கலக்கிட்டு கூப்பிட்றேன். இதுக்காக ஃப்ரைட் ரைஸ் பண்ணாமே அதை மறந்துட்டோமே. இருங்க, அதை ஆட் பண்ணுறேன். நான் பண்ணிவிட்டு மறுபடியும் கலக்கணும். நல்லா தாங்க இருக்குது. கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் பெப்பர் போட்டால் சூப்பராக இருக்குது. நல்லா ஒரு
எப்படி சொல்கிறது, இந்த பவுடர் தான், பவுடர் வாசம் தான் செம்மையாக இருக்குது. எப்போது எங்கள் அம்மா பண்ணி கொடுத்தது, நான் அதை முடிக்காமல் சுற்றுறேன். போட்டு கலக் 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 இப்படி வச்சு கலக்கணும். 2x ஜூமா எதுக்குடா வரீங்க, எனக்குன்னே வருவீங்களாடா. நம்ம வெங்காயம் தக்காளி எல்லாம் எல்லா சைஸுக்கெல்லாம் இருக்குங்க, அதெல்லாம் யாரும் கண்டுக்காதீங்க. ஓகே, அவ்வளோதான். கலக்கணும், நல்லா கலக்கிட்டு மூடி வச்சுட்டேன். பாத்திரமும் கழுவியாச்சு. குக்கரை கழுவிட்டு வடச்சட்டியை கழுவிட்டு சாப்பாடு எடுத்து போட்டு லொல்லு சபா பார்த்துட்டு கத்தம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. ஃபுட்டு சூப்பராக இருக்குது, சாதா டேஸ்ட்டு. நல்லா சாப்பிட்டு சொல்கிறேன்.